குஜராத் விபத்து தொடர்பாக அண்மை தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக ஓய்வு பெற்ற ஏர் மார்ஷல் திரு மாதேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கார். சார் வணக்கம். ஹலோ சார் வணக்கம். சார் மாதேஸ்வரன் சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ நீங்க அந்த குஜராத்ல அகமதாபாத்ல அந்த விமான விபத்து காட்சிகளை நீங்களும் பார்த்திருப்பீங்க பல செய்திகள் மூலமாக. அந்த விபத்தை நீங்க முன்னாள் ஏர் மார்ஷல் அதிகாரியா நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க அந்த விபத்துக்கு? இது ஒரு ரொம்பவுமே துரதிருஷ்டவசமான ஒரு வெரி அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட். இம்மிடியேட்டா டேக் ஆஃப் அப்புறம் சில வீடியோஸ்ல பார்த்தோம்னா கண்ட்ரோல் இழந்த மாதிரி தெரியுது. கண்ட்ரோல்னா என்ஜின் ஃபெயிலியரா இருக்கலாம், இல்ல கண்ட்ரோல் சிஸ்டம் ஃபெயிலியரா இருக்கலாம், வேற என்ன தெரியலன்னா ஏற்காடு உடனே கீழே இறங்கி அது கிராஷ் ஆயிருக்கு. ரொம்ப ஒரு லாஸ் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப அன்பார்ச்சுனேட் ஆக்சுவலா. மாதேஸ்வரன் சார், நீங்க முன்னாள் அதிகாரி அப்படின்ற அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இப்போ இது போன்ற உள்நாட்டு விமானமோ அல்லது சர்வதேச விமானமோ விமான தளத்திலிருந்து அது புறப்படுவதற்கு முன்னதாக ஏடிசியோடு தொடர்பு கொண்டு சில பாதுகாப்பு சோதனைகள் எல்லாம் நடத்தியதற்கு பிறகாக தான் அந்த விமானம் பறக்கிறதுக்கான அனுமதியை வழங்கப்படும். அப்படி வழங்கப்பட்ட 2 நிமிடத்துல இது போன்ற ஒரு விபத்து சந்திக்கப்படுது, மேடே டிக்ளேர் பண்றாங்க பைலட்டும் கோ பைலட்டும் அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு சூழலா இருக்கும் சார்? உங்களுடைய ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் தெரிஞ்சுக்கலாமா? சில விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா என்ன ஒரு ப்ரொசீஜர், சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்ம அதுபடி பண்ணியிருந்தாலும் கூட சில ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். அது எதையுமே 100% ஃபுல் ப்ரூஃப்னு நம்ம சொல்றது அது நடக்காத விஷயம். அது ஒரு அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா மினிமைஸ் பண்ண முடியும். அதனால இப்ப இருக்கிற விமானங்கள், ஏர்லைன் விமானங்கள் உலகம் பூராமே டொமஸ்டிக் ஆகட்டும் இன்டர்நேஷனல் ஆகட்டும் எல்லாமே சேஃப்டி கேப்பபிலிட்டிஸ், சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்பவே நல்லாவே இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுங்கிற ஒரு 0.5%, less than 1% அந்த மாதிரி கேட்டகரியில தான் அது வரும். ஆனா அவங்க எல்லாமே செக் பண்ணி ஏர்கிராஃப்ட் கிளியர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி இந்த மாதிரி டெவலப் ஆகுதுன்னா அது ஒரு நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத ஒரு விஷயம் டெவலப் ஆயிருக்கணும். ஓகே சார். அதே மாதிரி உங்களுக்கு முன்பு திரு சேவியர் ஏடிசியுடைய முன்னாள் அதிகாரி ஒருத்தர் தொலைபேசி வாயிலாக நம்மகிட்ட பேசியிருந்தாங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல் 800 அடியிலிருந்து தான் இந்த விமானம் விழுந்திருக்கு அப்படின்றத உங்களை போன்ற ஊடகங்கள்ல இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வழக்கமாகவே 800 அடி ஒரு விமானம் பறந்துருச்சு அப்படின்னா 500 அடிக்கு மேலே நாங்கள் வலது பக்கமோ அல்லது இடது பக்கமோ திரும்புவதற்கான அனுமதியை கொடுத்துருவாங்க. இந்த விமானம் விழுந்திருக்கு விபத்திற்கான காரணம் ஒரு என்ஜின் ஃபெயிலியரா தான் என்னுடைய அனுபவத்துல பார்க்க முடியுதுன்னு அவர் சொல்றாரு. உங்களுடைய அனுபவத்துல இந்த விமான விபத்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி யூகிக்கிறீங்க சார்? எப்படி நடந்திருக்கலாம்? ஏன்னா காட்சிகளையும் பார்க்க முடியுது, தகவல்களை ஏடிசி வழங்கக்கூடிய தகவல்களையும் பார்க்க முடியுது. இந்த ரெண்டையும் பொருத்தி பார்த்து அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நானும் அந்த வீடியோ தான் இப்ப கூட பாத்துக்கிட்டு இருக்கேன் டிவில. அது நேராவே டேக் ஆஃப் ஆயிருக்கு, ஹைட் கெயின் பண்றது, அப்புறம் நேராவே அப்படியே கீழே இறங்குது. அப்ப ஒரு என்ஜின் ஃபெயிலியர் போட்டு முதல்ல 2 என்ஜினுமே ஒரே சமயத்துல ஃபெயில் ஆகுங்கிறது அது ஒரு ரொம்ப ரிமோட் பாசிபிலிட்டிஸ். ஆனாலும் அந்த 0.5% இருந்தாலும் அந்த மாதிரி ஆனாதான் இந்த மாதிரி ஆக முடியும். ஏன்னா ஒண்ணு ஆச்சுன்னா அது ஒரு பக்கம் திரும்பும் உடனே. ஒரு என்ஜின் போயிருந்ததுன்னா அந்த இன்னொரு என்ஜினை வச்சுட்டு ரொம்ப கிரிட்டிக்கல் ஹைட்டா இருந்தாலும் கூட ரெக்கவர் பண்றதுக்கு முடியும், அட்டெம்ப்ட் பண்ணலாம். ஆனா இது 2 பேர் போயிருந்ததுன்னா அதுல இருந்து சேவ் ஆகிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். மாதேஸ்வரன் சார், இப்போ அந்த விமான விபத்து நடப்பதற்கு கடைசி நொடிகள்ல மேடே அப்படின்னு சொல்லி அந்த ஏடிசி கண்ட்ரோலருக்கு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பைலட்டும் கோ பைலட்டும். இந்த மேடே அப்படின்றது எந்த நேரத்துல அதை ஒரு விமானி பயன்படுத்துவாங்க சார்? மேடேன்னு நம்ம கால் கொடுக்கும்போது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ங்கிறது அது அனௌன்ஸ் பண்றோம் ஏடிசிக்கு. அது ஏடிசிக்கு அது என்ன தெரியப்படுத்துதுன்னா மற்ற எல்லாத்தையுமே ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு இவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அதுதான் மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி விட்டுருது. சேஃப்டி ரெக்கவரி ப்ரொசீஜர் எல்லாமே எனர்ஜைஸ் பண்ணி விட்டுருது. அதுக்காக தான் அந்த ப்ரொசீஜர் எடுக்கிறோம். அதனால பைலட் கரெக்டா அது சொல்லிருக்காரு. ஆனா அவருக்கு அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு கையில இருந்த டைமும் பாசிபிலிட்டிஸும் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. சார், இப்போ இது போன்ற விமான விபத்துக்கள் நடைபெறும் போது இப்போ நம்ம உலக அளவில் இந்த விமான விபத்துக்களை நம்ம பலமுறை செய்திகளில் பார்த்திருப்போம், சர்வதேச செய்திகளில். இந்தியாவில் இது போன்ற விபத்துக்கள் அப்படின்றது சமீபத்திய ஆண்டுகளில் பல ஆண்டுகளை நம்ம பார்க்கும்போது இப்படியான கோரமான விபத்துக்கள் இல்லை. ஆனால் பல ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு விபத்து நடந்திருக்கக்கூடிய நிலையில
ஒரு முன்னாள் ஏர் மார்ஷல் அதிகாரியா இந்த விபத்தை நீங்க எப்படி பார்க்க விரும்புறீங்க? இதை நம்ம இன்னும் மேம்படுத்தணும் நம்முடைய தொழில்நுட்பத்தை அப்படி எடுத்துக்கலாமா, இல்ல இது சில நேரங்கள்ல இப்படித்தான் ஆகும், நம்ம அதை தடுக்கிறதுக்கான முயற்சியை நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்ற புரிஞ்சுக்கலாமா சார்? ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுமே ப்ரிவென்ட் பண்றதுக்கான எஃபர்ட் தான் நம்ம எடுக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா உடனே அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன காரணத்தினால ஆச்சு, அதை எப்படி தடுக்கிறது ஃபியூச்சர்லங்கிறது தான் எந்த ஒரு அப்ரோச்சும் அந்த ஆங்கிள் தான் வேலை செய்யும். அதனால மினிமைஸ் பண்றதுக்கு தான் நம்ம பார்க்கணும். எந்த ஒரு ஆக்சிடென்ட் நிறைய லைஃப் இன்வால்வ் இருக்குல்ல, 242 பேர் போயிட்டாங்க இதுல. அதனால ஏர்லைன் ஃபிளைங், டிரான்ஸ்போர்ட் ஃபிளைங்கிறது வெறும் பைலட்ஸ் மட்டும் ஃபிளை பண்றதுடைய இஷ்யூ மட்டும் கிடையாது. நூற்றுக்கணக்கில் பயணிகளை எடுத்துட்டு போறாங்கல்ல, அவங்களுடைய சேஃப்டி எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட். அதனால ஈவன் ஒன் ஆக்சிடென்ட் இன் 1000 இஸ் டூ மெனி ஆக்சிடென்ட். அதை ப்ரிவென்ட் பண்றதுதான் ப்ரொசீஜர்ஸ், அப்ரோச்சஸ் எல்லாமே, ஸ்ட்ராட்டஜி எல்லாமே அதில் தான் ஒர்க் பண்ணணும். அதனால இந்த ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன்ல இருந்து என்ன ரீசன் கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்தமான ஒரு ப்ரிவென்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எடுக்கலாம். ஓகே சார். மாதேஸ்வரன் சார், முக்கியமான இன்னொரு கேள்வி, இப்போ ஏர் இந்திய நிறுவனங்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படக்கூடிய தகவல், இன்று விபத்தை சந்திச்சிருக்கக்கூடிய விமானம் என்பது அதிநவீன தொழில்நுட்பத்தில் கட்டமைக்கப்பட்ட ஒரு போயிங் விமானம். அதே நேரத்தில் பைலட் 18,000 மணி நேரங்கள் வானில் பறந்த அனுபவம் இருக்கு. கோ பைலட்டுக்கு 1800 மணி நேர அனுபவங்கள் இருக்கு. ஆனால் அனுபவமிக்க விமானிகளை வச்சு தான் நாங்கள் விமானங்களை இயக்குறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையும் ஏர் இந்தியா கொடுத்துருக்காங்க. இப்படி 18,000 மணி நேரங்களுக்கு மேலே அனுபவம் இருக்கக்கூடிய ஒரு விமானி அதிநவீன ஒரு விமானத்தை இயக்கும் போதும் கூட இது போன்ற இந்த சூழல்களை சந்திக்காம இருக்க சமாளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா அது உங்களுக்கு அனுபவம் இருக்குல்ல, எங்களுக்கு இருக்காது, உங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஜாம்பவானா இருந்தாலும், கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி நம்ம சொல்றது எதனால கிரிட்டிக்கல் எமர்ஜென்சி, கேட்டாஸ்ட்ரோபிக் எமர்ஜென்சி சொல்றோம், அது நம்மளுக்கு இருக்கிற டைம் அதுல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு செகண்ட்ஸ்ல தான் இருக்கு. இது டேக் ஆஃப் ஆகி 2 minutes 3 minutesக்குள்ள கிராஷ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு டைமே கிடையாது. அதனால அதுல எவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்பவே ஒரு ரொம்ப பிரயாசனம் ஆக்சுவலா. அதனால இது நம்மை மீறி நடக்கிற ஒரு சில ஆக்சிடென்ட் அது. ஆனா ஏற்கனவே சொல்ற மாதிரி இந்த மாதிரி இது ஒரு மிக நவீனமான விமானம் 787 போயிங் 787. இது பைலட் பண்றவங்களாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பைலட்ஸ் தான் இருப்பாங்க அதுல கட்டாயமா. அதனால அதுக்கு இருக்கும் ஆக்சிடென்ட்ங்கிறது அவங்களோட கையை மீறி நடந்த விஷயம். எதனால நடந்ததுங்கிறது இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்ப்போம். நிச்சயமா என்னதான் அனுபவங்கள் இருந்தாலும் கூட தொழில்நுட்ப கோளாறுக்கு அதை சரி செய்வதற்கு நம்ம ரொம்ப குறைவான கால அவகாசமே இது போன்ற விபத்துக்களுக்கான காரணமா நம்ம பார்க்க முடியுது அப்படின்னு திரு மாதேஸ்வரன் எங்களோடு பகிர்ந்திருக்கீங்க. உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மாதேஸ்வரன்.